வின்டரில் வந்து ஸ்னோ வரும் அப்படிங்கிறதுனால ஸ்னோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதே வின்டர் டைமில் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரி ஒன். சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சாப்பிட்டாச்சா? நான் சொன்னேன்லங்க, காஷ்மீரில் இன்றைக்கும் வந்து -8 டெம்பரேச்சரில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால மோட்ரு வந்து நம்ம அன்றைக்கி ரிப்பேர் பார்த்தோம்ல, அதுவும் வந்து வேஸ்ட் தான். மறுவும் வந்து மோட்ரு வந்து ஓடாமல் போயிடுச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு பனிக்கட்டி வந்து உள்ளே இருக்கையில் எப்படிங்க மோட்ரு வந்து ஓடும்? அதனால தண்ணி வந்து நமக்கு வேணும் பாருங்கள். அதனாலேயே இந்த மாதிரி அடிப்பைப்பு வந்து செட் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா இப்போ அதிகமான குளிர் வந்து ஸ்னோ வந்து வந்துச்சுன்னு வைங்களேன், ஸ்னோ வரையில் தண்ணி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இருக்கணும் அவசரத்துக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சாச்சு. அங்கே பாருங்கள், மாஸ்டர் வந்து அந்த சைடு கல் வச்சு அடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த சைடு வந்து அடி பைப்பில் தண்ணி வந்து அடிக்கும்போது இந்த சைடு வந்து தண்ணி கீழே வந்து ஒரு குழி மாதிரி உண்டாக்கிரும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சைடு மாஸ்டர் செங்காங்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தாங்க இருக்குது. அதாவதுங்க வின்டர் குளிர் காலங்களில் நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப் வந்து மூவ் பண்ணுறது வந்து கஷ்டம்தான். இப்போ எத்தனாவது வாட்டிங்க, 4வது வாட்டியும் அன்றைக்கி. அதுக்கப்புறம் மாஸ்டர் நேற்றா முந்தானத்து அது ஒரு 5வது வாட்டி வந்து ரிப்பேர் பார்த்தது மோட்ரு. அதுவும் வந்து ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. இப்போ அதனால மோட்ரு வந்து வேணாம், கொஞ்ச நாளைக்கு வந்து மோட்ரு போடாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அடிப்பைப் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். பாவம், அதுக்காக தான் மாஸ்டரும் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து சின்ன பிள்ளை இருக்காக பாருங்க, அவளை வச்சுட்டு இந்த பைப்பில் டெய்லி வந்து பிடிச்சி உள்ளே வந்து தண்ணி ஊற்றுறது வந்து கஷ்டம்தாங்க. இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? உள்ளே வந்து ஐஸ் கட்டி உறைஞ்சி போயிருக்கு. அப்படிங்கிறதுனால திரும்பவும் நம்ம மோட்ரை வந்து வேலை பார்த்தும் மாட்டி வச்சாலுமே திரும்பவும் அதே தான், மோட்ரு வந்து ஓடாமல் போகும். இதுக்கு வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு ஸ்னோ வர்ற வரைக்கும் மோட்ரு வந்து நம்ம போடாமல் இந்த மாதிரி அடிப்பைப்பு வழியாக தண்ணி வந்து எடுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பைப்பில் தாங்க நான் வந்து துணி வந்து வாஷ் பண்ணணும். அதே மாதிரி மாஸ்டர், you stand this area, then you wash whatever you have to wash this side. Okay. இன்னும் இங்கே ஒரு பப்பி வந்து வந்து கத்திட்டு போகிறாங்க. Little bit careful because I am pumping this water. Tell me master. Little bit careful. குளிர் வந்து தாங்க முடியல. ஆனா that much cold. that much cold no. ஓகே. தண்ணி வந்து அந்த அளவுக்கு கோல்டா இல்லைங்க. ஏன்னா தண்ணி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பிடிக்கிறதுனால வார்மாக தான் இருக்கு. மாஸ்டர் வந்து அங்கே யார்ட்டையோ பேசிட்டு இருக்காங்க. Master, water not that much cold because it's coming from underground directly. Okay. வின்டர் லைஃப் இப்படி தாங்க காஷ்மீரில். அடி பைப்பு மூலமாக தண்ணி வந்து பிடிக்கிறது நானும் மாஸ்டரும் மாற்றி தான் வந்து பைப்பில் வந்து தண்ணி அடித்து ஃபுல்லாக வந்து உள்ள டேங்கில் வந்து நிரப்பி வச்சுருவோம். ஏன்னா எமர்ஜென்சி டைம் இருக்குது பாருங்கள், நைட்டெல்லாம் வந்து நம்ம வெளியே வர முடியாதுல்ல. If you have to collect water, get some container. This time. உங்கள் பப்பி வந்து கத்திக்கிட்டு நிற்கிறா. உண்மையாக குளிருங்க. அவன் வந்து இந்த என்னோட ஹஸ்பண்டோட கார் இருக்குது பார்த்தீங்களா, காரில் தான், காருக்கு கீழே தான் வந்து தங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கடுமையான குளிராக இருக்குல்ல. நான் ஏற்கனவே உள்ள வீடியோ காலில் கூட சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டு கிணத்து தண்ணி வந்து குடிக்க வந்து ஏதுவான தண்ணி கிடையாது. ஏன்னா உள்ளே வந்து மஞ்சள் கலராகவும் அதே மாதிரி கொடியாங்க ஒரு மாதிரியான பச்சை கலராக பாசியாக இருக்குது. ஐரன் ஸ்மெல் வந்து வருது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், மஞ்சள் கலராக தான் இருக்கும் தண்ணியே. அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம வெளியேற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்ல தண்ணியை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு. இவன் இன்னொன்றுங்க, இந்த தண்ணியை தான் நாங்கள் வீட்டில் வந்து குடிச்சிட்டும் இருக்கோம். நார்மலாகவே இந்த தண்ணியை குடிக்கிற தண்ணி வந்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா தான் ஆற வச்சு தான் குடிக்கிறது. சின்ன பிள்ளைக்கு வந்து கொடுக்குறோம் பாருங்கள், அதனால் கேர்ஃபுல்லாக தான் இருக்குது. நாங்கள் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபில்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சம்மர் டைமில் இப்படி தான் வந்து குடிச்சிட்ருக்கோம். இப்போ நாங்கள் குடிக்கிற தண்ணி வந்து எங்கள் வீட்டு கிணத்து தண்ணி தான். என்ன ஃபார் மோர். கையெல்லாம் பாருங்க அப்படியே உறைஞ்சிருச்சு. ஓகேங்க, இப்படி தான் வின்டர் டைமில் எங்களோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.